எத்தனை பேர் டெய்லி நைட்டு நான் கரெக்டா 10 மணிக்கு தூங்கிடுவேன்? கையை தூக்குங்க. உண்மையை சொல்லுங்க. ஒருத்தர் தான் இருக்காங்க. கரெக்டா ஒரு நாளைக்கு 10 மணி ஆயிடும் சார், ஒரு நாளைக்கு 12 மணி ஆயிடும் சார், சில நேரத்தில் 1 மணி ஆயிடும் சார். கையை தூக்குங்க. வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் ஒபிசிட்டி. 12 மணிக்கு நைட்டு அர்பன் ஸ்கொயர் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட், அங்க பல குழந்தைகள் பார்த்திருக்கீங்களா இல்லையா? 12 மணிக்கு சண்டை போடுறான், டேடி எனக்கு அந்த ஐஸ்கிரீம் வாங்கி கொடு. நம்ம தாத்தாக்கு தாத்தா, நம்ம தாத்தாவே எடுத்துக்கோங்களேன். எதுக்கு தாத்தாக்கு தாத்தா எத்தனை மணிக்கு காலைல எழுந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? பாத்தியா 4, 5 எழுந்து என்ன வேலை செஞ்சாங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபார்மிங், விவசாயம், கூலி வேலை, மூட்டை தூக்குறது, வயலுக்கு போறது, ஏறு விடுறது பண்ணாங்களா இல்லையா? அப்ப கடுமையான உழைப்பு இருந்தது. புரியுதா நான் சொல்றது? சாப்பாடுக்கு என்ன சாப்பிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? பர்ஜரா, பிஸாவா, கூழு, கஞ்சி, கடா, கரெக்டா இல்லையா? நாட்டுக்கோழி சாப்பிட்டாங்களா இல்லையா? ஓகே, அப்ப ஹெல்த்தியான சாப்பாடு. நைட் எத்தனை மணிக்கு தூங்குனாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 7-8 மணிக்கெல்லாம் மேக்ஸிமம் தூங்கிடுறாங்க. இன்னும் என்ன 10 மணிக்கெல்லாம் யார் வர டைம்? திருட வர டைம். 12 மணிக்கு பேய் வர டைம். புரியுதா நான் சொல்றது? அந்த கிராமமே நிசப்தமா இருக்கும். ஓகேவா? ஆனா இப்ப இங்க 12 மணிக்கு நம்ம நைட்டு அர்பன் ஸ்கொயர் தெரியுமா? கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அப்ப 12 மணிக்கு 1 மணிக்கு போய் பார்த்தா அங்க பல குழந்தைகள் பார்த்திருக்கீங்களா இல்லையா? பேபிஸ், சின்ன சின்ன பசங்க 12 மணிக்கு சண்டை போடுறான், டேடி எனக்கு அந்த ஐஸ்கிரீம் வாங்கி கொடு டேடி. ஓகேவா? வேஃபிள் உள்ள விடுறான், பர்கர் உள்ள விடுறான். ஒரு குழந்தை பிஸால அந்த சீஸ் தொங்குது அப்படின்னு உள்ள இறக்குறான். அப்ப இப்படி இறக்கும் போது சின்ன வயசு குழந்தை, புரியுதா நான் சொல்றது? எத்தனை மணிக்கு நைட்டு? 12 மணிக்கு 1 மணிக்கு சாப்பிடுறோம். கரெக்டா? அப்ப நம்மளோட லைஃப் ஸ்டைல் இப்ப அப்ப கம்பேர் பண்றதுக்கு எப்படி இருக்கு? நீங்க சொன்ன மாதிரி காலையில கரெக்டா ஏஞ்சிக்கிறது இல்ல. கரெக்டா? நைட்டு வந்து பாத்தீங்கன்னா அன்டைம்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நைட்டு ஏன் அதிகமா சாப்பிட? காலையில என்ன சொல்லுவோம்? ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? ஈட் அஸ் அ கிங் இன் மார்னிங் சொல்லுவானா? காலையில ராஜா மாதிரி சாப்பிட்டு, பிரேக்ஃபாஸ்ட் ராஜா மாதிரி சாப்பிட்டு, நைட்டு பிச்சைக்கார மாதிரி சாப்பிடுன்னு சொல்லுவான். நைட்டு பெக்கர் மாதிரி சாப்பிட்டு. ஏன்னா நைட்டு பண்ணதுக்கு அப்புறம் நீ வந்து தூங்க தான் போற, எந்த விதமான ஆக்டிவிட்டியும் பண்ண போறது இல்ல. அதே மாதிரி மெடிக்கல் ஆங்கிள் HMG கோய ரிடக்டேஸ்னு ஒரு என்சைம் இருக்கு. அந்த என்சைமோட வேலை என்ன சாப்பிட்டாலும் அதை கொலஸ்ட்ராலா மாத்துறது தான் அந்த என்சைமோட வேலை. அது நைட் ஆக்டிவிட்டியில அதிகமா இருக்கும். புரியுதா நான் சொல்றது? அப்ப நைட் டைம்ல நீ வந்து சாப்பிடுற ஃபுட்டும் தப்பான ஃபுட்டு, அப்புறம் கொலஸ்ட்ரால் கன்வர்ஷன் அதிகமாகும் போது வெயிட் கெயின் ஆகுமா ஆகாதா? அப்போ நம்ம எல்லாருமே என்னன்னா ஒரு சிக்கல்ல உள்ள மாட்டிக்கிட்டோம். we are in a trap. நைட் டைம், நைட் ஃபுட், நைட் பார்ட்டி இப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. புரியுதா? ஃபுட்டு எல்லாமே வெஸ்டர்னைசேஷன் நோக்கி போகுது. பர்கர், பீஸா, ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அப்படின்ற நோக்கி போகுது. அப்ப நம்ம பாரம்பரிய உணவு மறக்கப்படுது. புரியுதா? அப்ப யார் வந்து பாத்தீங்கன்னா நீ ரொம்ப அதுக்காக பாரம்பரியத்தை தேடி போவேனா? வீட்டுல அம்மா அப்பா செய்யறத சாப்பிட்டா போதும். நான் சொல்றது புரியுதா? வீட்டுல செய்யறத சாப்பிட்டாலே போதும், நீட்டா நம்மளுக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி நம்ம பாடி வந்து பாருங்க டைமிங்க நிறைய பேர் மாத்துறாங்க. இப்போ எக்ஸாம்பிள், எத்தனை பேர் டெய்லி நைட்டு நான் கரெக்டா 10 மணிக்கு தூங்கிடுவேன்? கையை தூக்குங்க. உண்மையை சொல்லுங்க. ஒருத்தர் தான் இருக்காங்க. கரெக்டா? சார் டெய்லி நைட் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நாளைக்கு 10 மணி ஆயிடும் சார், ஒரு நாளைக்கு 12 மணி ஆயிடும் சார், சில நேரத்தில் 1 மணி ஆயிடும் சார். கையை தூக்குங்க. வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் ஒபிசிட்டி. இதுல நானும் விதிவிலக்கு அல்ல. எல்லாம் தெரியும், செயல்படுத்துறதுல கஷ்டம் வருதா இல்லையா? அப்போ நம்ம எப்படி ஒரு ட்ராப்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம்னா, ஒரு நாளைக்கு 10 மணி, ஒரு நாளைக்கு 1 மணி, ஒரு நாளைக்கு 2 மணி, திடீர்னு நைட் 1 மணிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா பிஸா போடுவேன், அடுத்த நாள் 8 மணிக்கே பிஸா போட்டுருவேன், அடுத்த நாள் 2 மணிக்கு பர்கர் போடுவேன். அப்படின்னும் போது உன்னோட பாடி பயாலஜிக்கல் கிளாக் கன்ஃபியூஸ் ஆகுமா ஆகாதா? டெய்லி பறவை இருக்கு, கரெக்டா 6 மணிக்கு எழுந்துக்கணும், ஈவினிங் 5 மணிக்கெல்லாம் போய் படுத்துடணும்னு இருக்கு. அது ட்ரெயின் ஆகுது. சூரியன் இருக்காரு, கரெக்டா 6 மணிக்கு தாண்டி எப்பயாவது வந்திருக்காரா? திருப்பி ஈவினிங் போயிடுறாரா? சர்க்காடியன் ரிதம். இந்த ரிதமை ஒருத்தவங்க பாடியும் மேனுஃபேக்சர் பண்ணி கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். இப்போ மாத்தி நீ கன்ஃபியூஸ் பண்ணினா, 5 மணி ஆயிடுச்சு, இப்போ நமக்கு டீ போடுவானே, இன்னைக்கு போடலையா? சரி, அப்ப செக்ரெட் ஆனது வேஸ்ட் ஆயிடுச்சு. 10 மணி ஆச்சு, பர்கர் நேற்று போட்டேன், இப்போ போடுவானே, ஆனா இன்னைக்கு போடல. அப்போ வந்து எத்தனை மணிக்கு போடுவான் தெரியலையே, செக்ரெட்டரி. திடீர்னு பார்த்தா 1 மணிக்கு பர்கரை போடுறேன். அப்ப மாத்தி டைமிங்ல போடும் போது பாடியோட பயாலஜிக்கல் கிளாக், ஹார்மோனல் கிளாக் டோட்டல் என்ன ஆகுது? கன்ஃபியூஸ் ஆகுது. ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப், அதுக்கப்புறம் வந்து பேட் ஹேபிட்ஸ், ஃபுட் டயட், செடென்டரி லைஃப், லேக் ஆஃப் எக்ஸசைஸ் எல்லாம் சேரும் போது கண்டிப்பா ஒபிசிட்டின்ற ஒரு வில்லன் என்ன ஆகுறாரு? உள்ள வராரு. இது வெறும் ஒபிசிட்டின்னு மட்டும் நினைக்காதீங்க. குண்டா இருந்தா தான் அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வரும்னு நினைக்காதீங்க. ஒபிசிட்டி தான் தெரியுது, போய் குண்டாரா குறைச்சிடறானு. நிறைய பேர் ஒல்லியா இருந்துகிட்டே பிளட்ல கொலஸ்ட்ரால் ஏறும். அது இன்னும் டேஞ்சர்.